வெல்கம் டு டெல்டா கிச்சன். வாங்க நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ரசத்துக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு தண்ணி 1 டம்ளரு, தேங்காய் பால் 1 டம்ளரு, சின்னதாக எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி தண்ணி, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா 1, பூண்டு கொஞ்சம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரக மிளகு பொடி. ஆஃப் பண்ணி இப்போ கடுகு போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்ச உடனே வெந்தயமும் வெந்தய பொடியும் காஞ்ச மிளகாயும் 1 கிள்ளி போட்டுக்கணும். அது பொரிஞ்ச நாளைக்கு புளி தண்ணி ஊற்றிக்கணும். பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நான் 3 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக பருப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். புளி தண்ணி பொங்கி வரட்டும். புளி தண்ணி கொதிச்சுட்டு இப்போ பூண்டும் பச்சை மிளகாய் நசுக்குனது போட்டுட்டோம். அதில் பாதி ஸ்பூனு ஜீரக மிளகு பொடி போட்டிருக்கேன். அதில் பருப்பு தண்ணி ஊற்றி வச்சு ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. நுர வந்தானே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தேங்காய் பால் ஊற்றி இறக்க வேண்டியதுதான். ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி. இந்த தேங்காய் பால் ரசம் பீட்ரூட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.